சிகரெட்டுக்கும் புகையிலைக்கும் தொண்டையில் வர புற்றுநோய்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிகரெட்டோ இல்லை புகையிலையோ பண்ணோம்னா அந்த சுவாசிக்கிற காற்றுல வந்துட்டு சுவாச குழாய்க்குள்ளே தான் போகும், லங்ஸ்குள்ளே தான் போகிறோன்றதுலே அதுக்கு மெயின் கேட் பார்த்தீங்கன்னா இந்த குரல் வலை, அதாவது லேரிங்ஸ்ன்னு சொல்கிற வாய்ஸ் பாக்ஸ்னால் நம்ம பேச்சு டப்பா. ஃபஸ்ட்டு எப்படி சைன் தெரியும்னா குரல் மாற்றம் ஏற்படும். ஸ்மோக் வந்து போய் அந்த இடத்துல படிஞ்சு திடீர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க, அவங்க குரல் வந்து ஸ்லைட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு சார், சீக்கிரம் டயர்டாயிரும், 10 நிமிஷம் பேசினாலே கொஞ்சம் இருமல் வர ஆரம்பிச்சிடும், இல்லை வாய்ஸ் வந்து போயிடும். திடீர்னு குரல் உடனே மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த குரல் வேலையில் புற்றுநோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த குரல் மாறினோடனே உடனே வந்துட்டாங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், க்யூர் ஆகிடலாம். குரல் மாறுறது ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். குரல் வலையில் வர புற்றுநோய் வந்துட்டு முற்றிலும் புகையினாலையும் புகையிலையினாலையும் மட்டும்தான். அதை தயவுசெய்து தவிர்த்துருங்க.